என்ன சொல்றார் இந்த பாட்டுல? ஏங்க எப்படிங்க நாயனார் கடல்ல இருந்து ஏறினார் அப்படின்னா, எப்பா இந்த 5 எழுத்தை சொன்னா அந்த உலகமாகிய பவக்கடல்ல இருந்தே ஏற முடியும்னா சாதாரண இந்த கடல்ல இருந்து ஏற முடியாது. 5 எழுத்தை சொன்னா இந்த கடல்ல இருந்து தப்பிச்சிடலாம். எந்த கடல்ல? உலகமாகிய கடல். கண்ணீர் கடல் இதோட ஆபத்தானது அல்லங்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அந்த சமுத்திரம் என்பது உலகமாகிய கடலோட மோசமானதல்ல. ஏன்? அங்கேயாவது போனவங்களுக்கு என்ன தெரியும்? சுறா மீன் இருக்கு, திமிங்கலம் இருக்குது, பார்த்தா தெரியும். சுறா மீன், திமிங்கலம், ஆமை என்னென்னலாம் தண்ணிக்குள்ள இருக்கும், பாதுகாப்பாக போகணும்னு தெரியும். உலகத்தில் அப்படி ஏதாவது தெரியுங்களா? எல்லாம் ஒரே உருவமாக தெரியுது. உருவத்தை பார்த்தா இது கரடியா, இது நரியா, இது காக்காவா, இது நாயா, ஏதாவது உருவம் தெரியுதா? சரி, இத்தனை உலகத்தில் இருக்குங்க. இந்த உலகம் என்பது மிகப்பெரிய விலங்கியல் பூங்கா. இதில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு விலங்கியல் பூங்கா. ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜூ இருக்கு, அவனுக்குள்ள முதலை இருக்கு, அவனுக்குள்ள சிங்கம் இருக்கு, அவனுக்குள்ள புலி இருக்குது, அவனுக்குள்ள கரடி இருக்குது. என்ன இருக்குது? அப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்தந்த தன்மையோடு இருக்குது. எவ்வளோ இருக்குது? பல அதனுடைய சதவீதம் தான் மாறுபாடு. ஒருத்தருக்கு என்னது இப்போ நரியை போல வஞ்சம் 100% இருக்கலாம். அது நரி, முழு நரி. ஒருத்தர் நரியில ஒரு 5% இருக்கான். அவர் 5% நரி, அவ்வளவுதான். வஞ்சகத்தில் என்னது 5% இருக்குது, அவரு 5% கொடுத்து சாப்பிடவே மாட்டாருங்க. நாய் குணம் கொடுத்து சாப்பிடவே மாட்டாருங்க. நாய் ஏன்? நாய் அந்த பொருள் தான் சாப்பிட முடியல என்ன பண்ணுங்க, உருட்டிட்டு தெரியுமோ தவிர வேற ஒரு நாய் பக்கத்தில் வந்து என்ன பண்ணாது, அண்டை விடாது. இல்லை கடிச்சு கொதறி ஏரியாவுக்கு நான் மட்டும்தான் டான், நீ பக்கத்தில் நெருங்கவே கூடாது, என்ன பண்ணா குறைச்சி ஒதுக்கும். அது மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, யாராவது இருக்கிறாங்களா இல்லையா, சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு பண்ணுவாங்க. 100% பார்த்து யாருக்கும் கிடைச்சிருவாங்க, எனக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு. அவர் எப்படிப்பட்டவங்க? 100% நாய் குணம் இல்லை, கொடுத்துட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கா அவங்களுக்கு, குணம் நாய் குணம் இல்லை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதத்தன்மை இருக்கு. என்ன சதவீதம் தான் மாறுது. மனித உருவில் இருக்கக்கூடிய பல வகையான குண வேறுபாடு. அப்போ இங்க நம்மளுடைய நாயனார் இங்கிருந்து கடல்ல ஏறியது ஒன்றும் அற்புதமா ஒரு அதிசயம்னு நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 5 எழுத்தை முறைப்படி உச்சரிச்சா இந்த உலகமாகிய கடல்ல இருந்தே தப்பிச்சிடலாம்னா இந்த ஒரு கடல்ல இருந்து தப்பிக்கிறது ஒரு பெரிய செய்தியா அப்படின்னு சொல்கிறார். இதுல சித்தாந்த கருத்து ஆழ்ந்திருக்கக்கூடிய கருத்து உடைய பாடல் சிந்தனை வரும்போது